இந்த நம்பிக்கையின் தேவன் விசுவாசிக்கிறவனுக்கு இந்த எல்லாவித சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் எவ்விதம் அருளுகிறார் என்றால் வேதம் சொல்லுகிறது பரிசுத்த ஆவியின் பலத்தினால். இத்தனையும் இணைக்கிற ஒரு அந்த க்ளூ அடெசிவ் என்னன்னா இட் இஸ் த பவர் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். அப்ப நீங்க எது இருக்கோ எது இல்லையோ தேவன் இன்னைக்கு காலையில உங்கள்கிட்ட கேட்கிறது நீ ஆவியில பலப்படணும். நம்ம 40 நாட்கள் உபவாசித்து ஜெபித்து கொண்டு வருகிறோம். முதல் வாரம் நம்முடைய தீம் என்ன அப்படின்னா பரிசுத்தமாகுதல். 2வது வாரம் நம்முடைய தீம் கடந்த வாரம் என்னன்னா ஒப்படை. இந்த பிறக்க போகிற வாரத்துல நம்முடைய தலைப்பு என்னன்னா ஆவியின் நிறைவு. இன்னைக்கு ஆண்டவர் அதான் பேசுறார், நீ ஆவியில பலப்பட்டு இருந்தால், இஃப் யூ ஆர் ஃபுல் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், அபிஷேகம் பெற்றவங்க இன்னும் ஆண்டவருக்கு வல்லமையாய் அனலா மாறணும்னு ஜெபிக்க ஆரம்பி. அபிஷேகம் பெறாதவங்க அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் ஜெபிங்க. ஆவியில நிறைவு இருக்கும் பொழுது when you are full of the Holy Spirit, then the power of God, power of the Holy Spirit starts to manifest in your life. அந்த வல்லமை உங்களுக்குள்ள இருந்து செயல்பட ஆண்டவர் கிருபை செய்ய வல்லவரா இருக்கிறார். அப்ப இந்த நம்பிக்கையின் தேவன் பரிசுத்த ஆவியானவரை கொண்டு விசுவாசிக்கிற உங்களுக்குள்ள எல்லாவித சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அருள அவர் போதுமானவராக இருக்கிறார்.